எஸ் சார், சொல்லுங்க சார். சார், எங்களுக்கு புக் பண்ண 3 ரூம்ஸையும் ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். பண்ணிக்கலாம் சார். 1 டேக்கான பே மட்டும் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே சார், நான் பண்ணிடுறேன். சரி. பின் நம்பர். தேங்க்யூ சார். ஆமா, மெஸ்ஸி ரொனால்டோன்னு 2 கைடு வந்தாங்களே, அவங்க போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க ஏதோ எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு அர்ஜென்ட்டா கிளம்பிட்டாங்க சார். ஓ அப்படிங்களா? ஓகே சார். ஆதி, செக் அவுட் தானே? மதி வர ஒத்துக்கிட்டாளா? செக் அவுட் இல்ல மகிழினி, மதி ஒரு நாள் கழிச்சு போலான்னு சொல்றா. அதனால தான் ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கேன். ஏன் இன்னைக்கு கிளம்புறதா தானே முடிவு பண்ணோம்? என்னாச்சு? உனக்கு இப்படி ஆனதுக்கு அப்புறம் எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. நம்ம கிளம்பிடலாம் ஆதி. நானும் போலான்னு தான் சொன்னேன். ஆனா என்ன பண்றது, மதி இருக்கலான்னு கம்பல் பண்றா. அதுக்கப்புறம் நான் என்ன சொல்ல முடியும்? நீ வேணா மதி கிட்ட பேசி பாக்குறியா? மதி எதுக்காக இங்கேயே தங்கணும்னு நினைக்கிறா? அவளை புரிஞ்சுக்கவே முடியல. அவகிட்ட ஏதோ பிரச்சனை இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸ்வேதா இங்கதான் இருக்காளா? நம்ம நினைச்சது சரியா போச்சு. ஹலோ, சொல்லுங்க மேடம். ஹலோ, கேப் வர எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? மேடம், 1/2 hour ஆகும் மேடம். டிராஃபிக் அதிகமா இருக்கு. நீ இங்கதான் இருக்கேன்னு எனக்கு தெரியும்டி. இப்ப மட்டும் உன்னை பார்க்காம மிஸ் பண்ணிருந்தேன்னா நீ எஸ்கேப் ஆயிருப்பல்ல. நீ என் கண்ணுல மாட்டணும்னு இருந்திருக்கு. எங்க ரெசார்ட்டுக்கு பக்கத்திலேயே இருந்துட்டு பெங்களூர்ல இருக்கிற மாதிரி எல்லாரையும் நம்ப வச்சிட்டல. உன்னா நம்பர் கிரிமினல் டி. நீ உன்னால தாண்டி ஆதிக்கும் மதிக்கும் ஆபத்து வந்திருக்கு. ஏன் நீ எல்லாம் ஒரு பொண்ணா? உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? எவ்வளவு தைரியம் இருந்தா ஏற்காடு வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்ப. மதிய ஆள் வச்சு கடத்திட்டு போக பாத்திருக்க. அன்னைக்கு மட்டும் மதிய காப்பாத்தாம விட்டுருந்தா அவளை கொலை பண்ணிருப்பல்ல. கொலைகார பாவி. ஆதியோட மனசுல இடம் பிடிக்க தகுதி இல்லாம ஆதிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு மதிய கொலை பண்ண பாக்குற. நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. இப்ப ஆதி பள்ளத்துல விழுந்து அடிபட்டு உயிர் பழிச்சு வந்திருக்காண்டி. அதுக்கு நீதானே காரணம். ஏய், ஆதி பள்ளத்துல விழுந்ததுக்கு நான் காரணம் இல்ல. ஆதி என்னோட உயிர். அவ சாகறதுக்கு என்னைக்குமே நான் காரணமா இருக்க மாட்டேன். சும்மா முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காத. போ, முதல்ல இங்க இருந்து வெளியே போ. சரி, அப்படின்னா மதிய கொலை பண்ண முயற்சி பண்ணது நீதான்றத ஒத்துக்கிறியா? ஏய், ஆமாண்டி. இப்போ உன்னால என்ன பண்ண முடியும்? முடிஞ்சா ப்ரூவ் பண்ணிக்க போ. என்ன ப்ரூவ் பண்ண முடியாதுன்னு நினைச்சியா? நீ ஏற்காட்டுல தான் இருக்கன்னு இப்பவே ப்ரூவ் பண்ணி காட்டட்டுமா? பாக்குறியா? வீடியோ எடுத்து ஆதிக்கு அனுப்புறேன். ஏய், குட்ரி, விடு. குடு. குடுன்னு சொல்றேன்ல, விடு. போன் குடு. குட்ரி. ஏய், நீ தானடி ஆதிக்கும் மதிக்கும் கல்யாணம் பண்ணி வச்ச. உன்னையும் அந்த மதியையும் கொல்லாம விட மாட்டேன்டி. நீங்க 2 பேரும் இந்த உலகத்தை விட்டே போகணும்.
அப்பதான் நான் என்னோட ஆதியோட சந்தோஷமா வாழ முடியும். ஆதி எனக்கு மட்டும் தாண்டி சொந்தம். ஸ்வேதா! ஏய், விட்ரி! சாவடி. ஏய், விடு! மகள்னி, விடு மகள்னி! ஏய், என்ன பண்ற? நீ கைய விடு! மகள்னி, விடு! விடுன்னு சொல்றேன்ல! விட போறியா இல்லையா? ஏய், கைய விடு! மகள்னி, விடுன்னு சொன்னேன்! ஏய்! மகள்னி! இப்பவே நான் ஆதியை கூட வந்து நீ எப்படிப்பட்டவன்றதை நான் நிரூபிக்கிறேன் பாரு. ஏய், ஏய், போகாத நன்றி. இதுக்கப்புறம் உன்னால தப்பிக்கவே முடியாது. ஆதி உன்னை என்னைக்குமே மன்னிக்க மாட்டான். ஏய், ஏய், மகனே! ஏய், நில்லு! ஓ! சொல்லு மகிழினி, என்ன விஷயம்? ஆதி, நீ உடனே எதிரில இருக்கிற ரிசார்ட்டுக்கு வா. நான் இங்கதான் இருக்கேன். கொஞ்சம் வேகமா வா. மகிழினி, எதுக்கு இப்ப அங்க வர சொல்ற? ஆல்ரெடி எனக்கு உடம்பு முடியல. என்ன விஷயம்னு சொல்லு மகிழினி. ஆதி, ஸ்வேதா ஏற்காட்டுல தான் தங்கி இருக்கான்னு நான் சொன்னப்ப நீ நம்பவே இல்ல. இப்ப அவ எதிரில இருக்க ரிசார்ட்ல தான் தங்கி இருக்கா. அவளை நான் கட்டி போட்டு ரூம்ல அடைச்சு வச்சிருக்கேன். நீ உடனே கிளம்பி வா ஆதி. இங்க நடந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் ஸ்வேதா தான். அவ மதிய கொலை பண்றதுக்காக தான் இங்க வந்திருக்கா. நீ வந்தாதான் என்னால ப்ரூவ் பண்ண முடியும். கஷ்டமா இருந்தா வேற யாரையாவது துணைக்கு கூட்டிட்டு வா ஆதி. அப்பதான் உன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு உன்னால தெரிஞ்சுக்க முடியும். சீக்கிரம் வா ஆதி. என்ன பிரச்சனை ஆதி? மகிழ்னி என்ன சொல்றா? ஸ்வேதா பக்கத்து ரெசார்ட்ல தங்கி இருக்கிறதா சொல்றா. அவளை கண்டுபிடிச்சு ரூம்ல அடைச்சு வச்சிருக்காளாம். அவ சொல்றதை என்னால நம்பவே முடியல மதி. மகிழ்னி பொய் சொல்ல மாட்டா ஆதி. அப்படி பொய் சொல்லி உன்னை வர வைக்கிற அளவுக்கு அவளுக்கு என்ன லாபம் இருக்க போகுது? அவ சொல்றது மட்டும் உண்மையா இருந்தா அம்மா அவளை சும்மாவே விட மாட்டாங்க. கண்டிப்பா அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் அம்மா உன்னதான் மருமகளை ஏத்துப்பாங்க. என்ன மருமகளை ஏத்துக்கிறது இருக்கட்டும். ஸ்வேதாவை சந்தேகப்பட்டதுக்கு நீ மகிழ்னி மேல கோவப்பட்டல. இப்ப போய் பார்த்தா அவ சொல்றது உண்மையா பொய்யான்னு உனக்கே புரியும். சரி, போய் பாப்போம்.